வைன் பரிமாறும் செயல்முறை பகுதி 1. ப்ராசஸ் ஆஃப் சர்விங் வைன் பார்ட் 1. பெரிய ஹோட்டல்களில் உணவுடன் மதுபானங்களும் பரிமாறப்படுகின்றன. விஸ்கி மற்றும் பியர் ஒரு நிலையான முறையில் பரிமாறப்பட்டாலும் வைன் ஒரு கம்பீரமான பானமாக கருதப்படுகிறது. எனவே அதன் சேவை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த காரணத்திற்காக வைன் வழங்கும் போது கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த வீடியோ மூலம் வைன் பரிமாறும் சேவை பற்றிய முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். பல நூற்றாண்டுகளாக ஐரோப்பியர்கள் வைன் உற்பத்தி மற்றும் சேவை பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். இப்போது வைனை பற்றி அறிந்து கொள்வோம். வைன் திராட்சைகளில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. வைன் அருந்தும் போது அது பெரும்பாலும் பழச்சுவையுடன் இருக்கும். சில சமயங்களில் மரம் அல்லது மண் வாசனையையும் கொண்டிருக்கும். இந்த நறுமணங்கள் அரோமா பொக்கே என்று அழைக்கப்படுகின்றன. வைன் பல்வேறு வகைகளில் உள்ளது. மிகவும் பிரபலமான வகைகள் வெள்ளை வைன், சிவப்பு வைன், ரோசே மற்றும் ஸ்பார்க்லிங் வைன் அல்லது ஷாம்பெயின். வைன் எவ்வாறு சேமிக்கப்படுகிறது? வைன் நேரடி சூரிய ஒளி படாதவாறு உலர்ந்த, குளிர்ந்த மற்றும் இருண்ட இடத்தில் வைக்கப்பட வேண்டும். இந்த முறையில் சேமிக்கப்படாவிட்டால் வைன் கெட்டுவிடும். பண்டைய காலங்களில் கிடங்குகளில் வைன் சேமிக்கப்பட்டது. அவை பாதாள வைன் அறைகள் என்று அழைக்கப்பட்டன. ஆனால் இப்போதெல்லாம் பெரும்பாலும் இது போன்ற சிறிய குளிர்சாதன பெட்டிகளில் சேமிக்கப்படுகிறது. பாட்டிலை காற்று புகாமல் வைத்திருக்க பாட்டிலின் கழுத்து ஒரு கார்க் மூலம் மூடப்படுகிறது. வைன் பாட்டில்கள் நிமிர்த்து வைக்கப்படாமல் படுக்கை வாக்கில் சேமிக்கப்படுகின்றன. இது கார்க்கை ஈரப்பதமாக வைத்திருக்கிறது மற்றும் பாட்டில் காற்று புகாததாக இருப்பதை உறுதி செய்கிறது. இது வைன் கெட்டுப்போகும் வாய்ப்பை குறைக்கிறது. குடிக்கும் சமயத்தில் வைனின் வெப்பநிலை மிகவும் முக்கியமானது, ஏனெனில் வெப்பநிலை வைனின் சுவையை பாதிக்கிறது. வைன் மிகவும் சூடாகவோ அல்லது மிகவும் குளிர்ச்சியாகவோ இருந்தால் அதன் சுவை பாதிக்கப்படலாம். வெவ்வேறு வகையான வைன்கள் வெவ்வேறு வெப்பநிலையில் வழங்கப்படுகின்றன. உதாரணமாக, சிவப்பு வைன் மற்றும் ரோசே வைனின் வெப்பநிலையிலும் வெள்ளை வைன் மற்றும் ஷாம்பெயின் குளிர்ச்சியாகவும் பரிமாறப்பட வேண்டும். வெள்ளை வைனின் வெப்பநிலை 10 முதல் 13 டிகிரி செல்சியஸ் வரையிலும், சிவப்பு வைனின் வெப்பநிலை 16 முதல் 18 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ரோசே வைனின் வெப்பநிலை 7 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரையிலும், ஸ்பார்க்லிங் வைன் ஷாம்பெயினின் வெப்பநிலை 6 முதல் 8 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்க வேண்டும். வைன் பாட்டில் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தால் பரிமாறுவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பு வெளியில் எடுத்து வைக்கவும். இதனால் அது சிறந்த பரிமாறும் வெப்பநிலையை அடையும். இப்போது ஒரு வைன் பாட்டிலை எவ்வாறு திறப்பது என்பதை புரிந்து கொள்வோம். வைன் பாட்டில்கள் ஒரு கார்க் மூலம் சீல் வைக்கப்படுகின்றன. இது ஒரு கார்க் ஸ்க்ரூவை பயன்படுத்தி அகற்றப்படுகிறது. சந்தையில் பல்வேறு வகையான கார்க் ஸ்க்ரூக்கள் கிடைக்கின்றன. ஆனால் நாம் இங்கே பார்ப்பது வெயிட்டரின் கார்க் ஸ்க்ரூ என்று அழைக்கப்படுகிறது. இந்த கார்க் ஸ்க்ரூவில் 4 முக்கிய பாகங்கள் உள்ளன. முதலாவது மெயின் ஹேண்டில். இது கருவியை பிடிக்கவும் ஹோல்டு செய்யவும் பயன்படுகிறது. இரண்டாவதாக பாட்டிலின் கழுத்திலிருந்து ஃபாயிலை வெட்ட பயன்படுத்தப்படும் கட்டர் பிளேடு. மூன்றாவது ஸ்க்ரூ. இது பாட்டிலில் இருந்து கார்க்கை இழுக்க உதவுகிறது. நான்காவது லீவர். இது கார்க்கை மேல் நோக்கி இழுக்க பயன்படுகிறது. வைன் பாட்டிலை திறக்க முதலில் பிளேடின் உதவியுடன் பாட்டிலின் வாயில் இருக்கும் ஃபாயிலை வெட்ட வேண்டும். இந்த ஃபாயில் வெட்டப்படும் போது அது வைன் கண்ணாடியை தொடாத வகையில் வெட்ட வேண்டும். கார்க்கின் மையத்தில் ஸ்க்ரூவை செருகி அதை மெதுவாக கடிகார திசையில் சுழற்றுங்கள். ஸ்க்ரூவை அதிக தூரம் தள்ளாமல் கவனமாக இருங்கள், ஏனெனில் கார்க் துண்டுகள் வைனில் விழக்கூடும். இப்போது லீவரை பயன்படுத்தி மெதுவாக கார்க்கை வெளியே இழுக்கவும். இப்போது வைன் பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். வைன் உற்பத்தி மற்றும் அதை பரிமாறும் சேவை ஐரோப்பாவில் தொடங்கியது. திராட்சை மற்றும் பிற பழங்களில் இருந்து வைன் தயாரிக்கப்படுகிறது. அதன் நறுமணம் நறுமண பூச்செண்டுகள் என்று அழைக்கப்படுகிறது. வைனின் முக்கிய வகைகள் வெள்ளை வைன், சிவப்பு வைன், ரோசே மற்றும் ஸ்பார்க்லிங் வைன்.
ஒயின் எந்த வெப்பநிலையில் பரிமாறப்பட வேண்டும் என்பதை ஒயின் வகை தீர்மானிக்கிறது. ஒயின் பாட்டில்களை காற்று புகாமல் வைத்திருக்க கார்க்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. ஒயின் பாட்டில்களை திறக்க ஒரு கார்க் ஸ்க்ரூ பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த பகுதியில் பல்வேறு ஒயின்களை பரிமாறுவது எப்படி மற்றும் அவற்றின் தர சோதனைகள் பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம்.